அதிகாரி உங்களை ஒரு சிறந்த உணவு விடுதிக்கு கூப்பிட்டு சென்று அங்குள்ள விலை உயர்ந்த அற்புதமான உணவை வாங்கி தருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அதை சுவைத்துவிட்டு அந்த உணவை போல இல்லை என்று வேறு ஒரு விலை குறைந்த அல்லது எளிய உணவை குறித்து நீங்கள் சிலாகித்து பேசுவீர்கள் என்றால் அவரின் மனம் எவ்வளவு பாடுபடும். இன்னும் சொல்ல போனால் அவர் கோபமுற்று உங்களை வேலையிலிருந்து கூட நீக்கிவிடலாம். இன்றும் அப்படி ஒரு நிகழ்வை குறித்து காணப்போகிறோம். பிரியமானவர்களே, கருத்தோடும் ஜெபத்தோடும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்டு வேதத்தை கற்றுக்கொண்டு வரும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் யாத்ராமும் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்படுவதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். மேலும் மன்னாவை குறித்த சுவாரஸ்யமான சில காரியங்களையும் பார்க்க போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமும் 16ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனங்கள். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணம் முறைப்படி கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஓய்வு நாளானது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. மன்னாவை நீங்கள் எப்படி விவரிப்பீர்கள்? அதை விளக்குவது சற்று கடினம்தான். இஸ்ரவேலர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்ட ஒரு அற்புதமான உணவாக அது இருந்தது. அவர்கள் எந்த சுவையில் அது இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த சுவையிலே அது இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அது மிகவும் அற்புதமான ஒரு உணவாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலரோடு கூட வந்த கலவையான ஒரு ஜனக்கூட்டம் அதை குறித்து முறுமுறுக்க தொடங்கினார்கள். மன்னாவை பற்றிய சரியான புரிதலை நமக்கு தரும் ஒரு சம்பவத்தை எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், அதை வாசிக்கிறேன். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று கூறினார்கள். ஏத்து தேசத்தை விட்டு விலகி வனாந்தரத்தில் இருந்த பொழுது இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் ஏங்கிய உணவு வகைகள் இவைகள்தான். அவர்கள் ஏங்கிய உணவுகளின் பட்டியலிலே தரையின் மீதோ அல்லது தரையின் கீழோ விளைகின்ற காரியங்கள் அடங்கியிருந்தன. வெள்ளரிக்காய், குமட்டிக்காய், கீரை, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவைகளே. அருமையானவர்களே, இவற்றிலே சிலவற்றை நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு அவ்வளவு உகந்தவர்களாக இருப்பதில்லை. யாரோ ஒருவர் சொல்லும் பொழுது, நாளுக்கு ஒரு ஆப்பிள் மருத்துவரை நம்மிடம் வரவிடாது என்று கூறியிருக்கிறார்கள். An apple a day keeps the doctors away. ஆனால் நாளுக்கு ஒரு பச்சை வெங்காயம் யாரையுமே நம்மிடம் வரவிடாது என்று சொல்லலாம். உலக மக்கள் சாப்பிடுகிற காரியங்கள் இவைகள் தான். அந்த பல வகை ஜனங்கள் தங்களுக்கு எகிப்திலே கிடைத்ததை நினைவு கூர்ந்து அதற்காக ஏங்கினார்கள். எண்ணாகமம் 11:6 என்ன சொல்கிறது? இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். மன்னாவை தவிர சாப்பிடுவதற்கு வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் குறை சொன்னார்கள். அடுத்த வசனம் பாருங்கள், 7ஆம் வசனம். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. தேவன் நம்மிடம் பொரித்த கோழி இறைச்சி, ஐஸ்கிரீம் மற்றும் பிரியாணி ஆகிய அனைத்தும் ஒன்றாக சேர்ந்த கலவையை போன்ற நம்முடைய உணவை இந்த ஜனங்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்வது போல இது இருக்கிறது. மன்னா என்பது சலிப்பூட்டும் ஒரு உணவாக இருக்கவில்லை. ஆனால் அந்த கலவையான ஜனக்கூட்டத்திற்கு அது தேவையில்லாமல் இருந்தது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. மன்னாவை பல வழிகளிலே சமைக்க முடியும். அவர்கள் அதை அரைக்கலாம், குத்தலாம், சட்டிகளிலே சுடலாம், அல்லது ஒரு கூட்டு போல செய்யலாம்.
அநேகமாக அவர்கள் 1001 சமையல் குறிப்புகள் அடங்கிய தாய் மோசேயின் சமையல் புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கலாம். இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய பரலோக உணவை வெறுத்து அதை சாப்பிடுவதை குறித்து குறை கூறினார்கள். மன்னா சாப்பிடுவதிலே அவர்கள் சலிப்படைந்தார்கள். அவர்கள் எகிப்தின் இறைச்சி பானைகளுக்காக ஏங்கினார்கள். தாங்கள் எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டார்களோ அதற்கு மீண்டும் திரும்பிச் செல்ல அவர்கள் விரும்பினார்கள். ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட சிலருடைய கதையும் இப்படித்தான் இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன். அவர்கள் அவ்வப்பொழுது கீரை, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றை தேடி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இன்றைய நாட்களிலேயும் தங்களுடைய பழைய வாழ்க்கையோடு முற்றிலும் ஒரு முறிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உலகத்தை போல வாழ்ந்து கொண்டும் எகிப்தின் காரியங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டும் தேவனுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய இருதயத்திலே தேவ சமாதானத்தையும் கொண்டிருக்க முடியாது. எகிப்தோடு ஒரு முறிவு கட்டாயம் ஏற்பட்டே தீர வேண்டும். பரலோகத்திலிருந்து வந்த மெய்யான மன்னாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே நாம் வாழ வேண்டும். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். ஒரு பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டது. அதை குறித்து யாத்திராகமத்தின் இறுதி பகுதியிலே இன்னும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று துளிர்த்த ஆரோனின் கோல், இரண்டாவதாக மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், மூன்றாவதாக 10 கட்டளைகள். இந்த நியாயப்பிரமாணமானது கிறிஸ்து ஒருவரே அதை முழுமையாக கை கொண்டார் என்ற உண்மையை நமக்கு காட்டுகிறது. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை நிறைவேற்றினார். மன்னாவும் நமக்காக கிறிஸ்து மரித்த மரணத்தை குறிக்கிறது. அவர் நமக்கு ஆவிக்குரிய உணவாய் வழங்கப்பட்டிருக்கிறார். துளிர்த்த ஆரோனின் கோல் அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பின்னர் அந்த பெட்டியின் மூடியாக செயல்பட்ட கிருபாசனத்தின் மேலே இரத்தம் தெளிக்கப்பட்டது. கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே தேவனுடைய நீதியின் தேவைகளை நிறைவு செய்ய முடிந்தது. அவரே நம்மை ரட்சிக்க வல்லவர். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினபடினாலே நம்மை காக்க முடிகிறது. அதன் காரணமாகவே பாவிகளாகிய மனிதர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை காண்பிக்க முடிகிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். ஒரு ஓமரானது எப்பாவிலே 10ல் ஒரு பங்கு. இந்த 2 வசனங்களும் இஸ்ரவேல் புத்திரர் 40 ஆண்டுகள் மன்னாவை சாப்பிட்டார்கள் என்பதை நமக்கு கூறுகிறது. மேலும் அவர்களுக்குரிய தினசரி உணவு பங்கு எவ்வளவு என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இறுதியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானானுக்குள் பிரவேசித்த பொழுது மன்னா நின்று போனது. அவர்கள் அந்த தேசத்தின் பழைய தானியத்தை மீண்டும் சாப்பிட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த பழைய தானியத்தை குறித்தும் குறை கூறினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான உணவு என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் கண்டு கொண்டார்கள். உண்மையிலே அந்த பழைய தானியத்தோடு ஒப்பிடும் பொழுது மன்னா ஒரு அரிய உணவாகவே இருந்தது. இதில் உள்ள சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை மட்டுமே சார்ந்து வாழ்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கும் சிலுவையை அவர்கள் கடந்திருந்தாலும் எப்பொழுதும் தங்களுடைய பழைய அனுபவங்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது கூட தங்களுடைய அனுபவத்தை மட்டுமே பேசுகிறார்கள். அவர்களுக்கு வேத ஆராய்ச்சி என்றால் பிடிப்பதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு பழைய தானியம் போல தெரிகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தரோ நாம் அவருடைய வார்த்தை என்னும் உணவை உட்கொண்டு வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். நீங்கள் இன்னும் அந்த மன்னாவின் சுவையை ருசிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவனிடத்தில் வந்து அதை ருசி பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார். இதோடு கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம்.
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அடுத்ததாக 17ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுதலை குறித்தும் அமலேக்குடன் யுத்தம் ஆகியவற்றை குறித்தும் நாம் சிந்திக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வனாந்தர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சீனாய் மலையை நோக்கி செல்லும் வழியிலே இருக்கிறார்கள். அந்த வழியிலே இஸ்ரவேலர்கள் 7 அனுபவங்களை கடக்கிறார்கள். இவை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிழலாட்டங்களாக இருக்கின்றன என்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 10:11 என்ன சொல்கிறது? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஆவிக்குரிய பாடங்களை வாசித்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்பாடங்கள் நமக்கு அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இவற்றின் பொருள் மிகவும் தெளிவானது. அடிக்கப்பட்ட கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும் காட்சியை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணம் செய்யும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தாகமடைந்து மீண்டும் ஒரு முறை முறுமுறுக்கிறார்கள். வாசிக்கிறேன். யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுதும் ஓயாமல் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது அவர்கள் உடனே குறை கூறத் தொடங்குவார்கள். தேவனோ கிருபையாக அவருடைய தேவையை சந்திப்பார். அதன் பிறகு வேறொரு காரியம் வரும்பொழுதும் அவர்கள் மீண்டும் அளவும் குறை கூறவும் குற்றம் கண்டுபிடிக்கவும் தொடங்கி விடுவார்கள். இன்றைக்கு அநேக சபைகள் இதை போன்றே ஆவிக்குரிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனாலும் தாங்கள் மிகச்சிறந்த ஆவிக்குரிய நிலையில் இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். இந்த சமயத்திலே மோசே அநேகமாக தன் பொறுப்பை வேறு யாரிடமாவது ஒப்படைக்க தயாராக இருந்திருக்கலாம். இஸ்ரவேலர்களுக்காக தேவன் செய்த பராமரிப்பை கவனித்து பாருங்கள். யாத்திராமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. மோசே எகிப்திற்கு திரும்பி சென்றபோது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கோல் இதுவே ஆகும். இது மோசேயினுடைய அதிகாரம் மற்றும் வல்லமையின் அடையாளமாகவும் முத்திரையாகவும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. கவனிங்கள். யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இதுதான் வேதாமத்திலே கன்மலையை குறித்தும் அதிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குறித்தும் சொல்லப்பட்டுள்ள முதல் பதிவாகும். இந்த கன்மலை எதை குறிக்கிறது? இதை நாம் யூகிப்பதற்கோ நம்முடைய சொந்த கணிப்பிற்கோ அல்லது நம்முடைய சொந்த ஞானத்திற்கோ விட்டுவிடவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கவனித்தீர்களா? இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட அப்பம் மன்னா ஆகும்.
அது ஜீவ அப்பமாய கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமாய் இருந்தது. கிறிஸ்துவே ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். இந்த கன்மலை கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலர்கள் சிலந்தி வலைகளையும் முறிந்த நாணல்களையும் சார்ந்து நின்றார்கள். அவர்கள் இங்கே தேவனை சந்தேகித்தார்கள். இது ஜனங்களுடைய அவிசுவாசத்தை அசையாத உறுதியான கன்மலையோடு ஒப்பிட்டு காட்டுகிறது. சந்தேகத்தின் சிறிய மேகம் தேவனுடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து கொண்டிருந்தது. அந்த கன்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அழகான அடையாளமாய் இருக்கிறது. சங்கீதம் 61:2 என்ன சொல்கிறது? என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். அது கிறிஸ்து தான். மீண்டும் சங்கீதக்காரன் சங்கீதம் 78:35 சொல்லும் பொழுது, தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். மேலும் பேதுரு 1 பேதுரு 2:6-8 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு கூறுகிறார். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இறுதியாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒரு கிறிஸ்தவ பாடல் சொல்வது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து களைப்படைந்த தேசத்திலே ஒரு கன்மலை போன்றவர். அவர் நம்முடைய அஸ்திபாரம், நாம் சார்ந்து நிற்கும் நபர், திருச்சபை கட்டப்பட்டிருக்கும் அடித்தளம். இதற்கெல்லாம் அது ஒரு அற்புதமான ஓமைதான். ஆனால் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் நாம் கடைசியாக தேடி போகும் இடம் ஒரு பாறையாகத்தான் இருக்கும். நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. ஒரு பாறையிலிருந்து உங்களால் கடினமான நீரை கூட எடுக்க முடியாது. அது முள்ளங்கியிலிருந்து இரத்தத்தை எடுப்பது போல, அல்லது ஒரு கதவு கைப்பிடியிலே ஆரஞ்சு பழத்தை சார்படிவது போல சாத்தியமில்லாத ஒன்று. ஒரு பாறையின் சிறந்த குணங்களையும் அதன் உறுதியையும் நீங்கள் பாராட்டலாம். அதிலிருந்து பல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதை நீங்கள் சோதித்து பார்க்கலாம், ஆராயலாம். ஆனால் அதை குடிக்க முடியாது. இயேசு ஒரு கன்மலைதான். ஆனால் அவருடைய அழகான வாழ்க்கையோ அல்லது அவருடைய உறுதியோ உங்களை ரட்சிக்காது. அவருடைய போதனைகள் உங்கள் ஆத்மாவை மீட்காது. அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் செதுக்கப்பட்ட ஒரு பளபளப்பான பளிங்கிக்கல் போன்றது. நீங்கள் கார்போரண்டம் அல்லது கண்ணாடி பாலிஷ் செய்யும் பவுடரை கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே தேய்த்து பயன்படுத்தினாலும் அது உங்களை காப்பாற்றாது. ஆண்டவராய் இயேசு கற்பித்த தத்துவங்களை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பது உங்களை சற்றே பண்படுத்தலாம். ஆனால் அவர் இன்னும் அதே கன்மலையாகத்தான் இருக்கிறார். எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் அந்த கன்மலையிலே உங்கள் கால் இடறிவிடக்கூடும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவை சரணடையலாம். ஆனால் மனித முயற்சி எதனாலும் இந்த பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்க முடியாது. அந்த பாறை அடிக்கப்பட்ட பொழுதுதான், அதாவது அது பிளக்கப்பட்ட பொழுதுதான் அது உயிரை கொடுக்கும் ஜீவ தண்ணீரை கொடுத்தது. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் உங்களுக்காகவே சிலுவையிலே மரித்தார். உங்களுடைய பாவங்களை அவரே இந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்றும் நீங்கள் முழுமையாக நம்புவதை தவிர வேறு எதுவும் உங்களை ரட்சிக்க முடியாது. அங்கு அடிக்கப்பட்ட அந்த பாறை என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை காட்டும் ஒரு நிழலாட்டமான அல்லது முன்குறிப்பான ஒரு அருமையான சித்திரமாகும். 8ஆம் புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று 2வது முறையாக முறுமுறுப்பதாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் தாகத்தினாலே முதல் முறை முறுமுறுத்த பொழுது மோசேயிடம் அந்த பாறையை அடிக்கும்படி தேவன் கூறினார். உடனே அதிலிருந்து தண்ணீர் வடிந்தோடியது. ஆனால் 8ஆம் புத்தகத்திலே தேவன் மோசேக்கு வேறு விதமாக கட்டளை கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 8:28, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி
சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பாறை ஏற்கனவே ஒரு முறை அடிக்கப்பட்டு விட்டதால் இந்த முறை மோசே அந்த பாறையோடு பேச மட்டும் வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது யோவான் 19:30 நாம் வாசிப்பது போல முடிந்தது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதே எல்லாம் முடிந்து விட்டது. கிறிஸ்து மீண்டும் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக இயேசு செய்த காரியத்திலே தேவன் முழு திருப்தி அடைந்திருக்கிறார். இப்பொழுது கேள்வி என்ன தெரியுமா? சிலுவையிலே உங்களுக்காக கிறிஸ்து செய்து முடித்த அந்த தியாகத்திலே நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா என்பதுதான். உங்களை ரட்சிப்பதற்காகவே அவர் மரித்தார். நீங்கள் அவருடைய குமாரனாய் இயேசுவை நம்ப வேண்டும் அல்லது விசுவாசிக்க வேண்டும் என்பதை தவிர தேவன் உங்களிடத்தில் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தே இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருகின்றன. வறண்டு போன உதடுகளை குளிரச் செய்ய ஆசீர்வாதம் எனும் ஜீவ தண்ணீர் அவரிடத்திலிருந்து பாய்ந்தோடி வருகிறது. இதைத்தான் எபேசியர் 1:3 விதமாய் நமக்கு நினைப்பூட்டுகிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பாறை ஒரே ஒரு முறை தான் அடிக்கப்பட்டது. ஆனால் அதிலிருந்து தாராளமாக தண்ணீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரூற்று விளிம்பு வரை நிரம்பி உள்ளது. அந்த நீரோடை கரை புரண்டு ஓடுகிறது. இந்த உலகத்தினாலே கூட அதை அடக்க முடியாது. ஆனாலும் இவ்வளவு தண்ணீர் இருந்தும் பல மனிதர்களின் ஆத்துமாக்கள் இன்றைக்கு வாடி போயிருக்கின்றன. நாக்குகள் வறண்டு கிடக்கின்றன. ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் கிடைக்காமல் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தண்ணீர் வரும் வழி அடைபட்டு கிடக்கிறது. அது சந்தேகங்களால் மூடப்பட்டு கிடக்கிறது. பாவத்தினால் அரிக்கப்பட்டு கிடக்கிறது. அலட்சியத்தினாலே துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஆனால் உண்மையிலே அவரை அறியாமல் வாழ்கிறவர்களின் வெளி வேஷத்தினாலும் அந்த வழி அணைபோடப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சுற்றிலும் நடப்பவற்றை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் கலக்கமும் வேதனையும் அடைகிறது. இந்த உலகம் தாகத்தோடு தவித்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே உங்களிடத்திலே நான் குறிப்பாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஜீவ தண்ணீரை குடிப்பதற்காக அடிக்கப்பட்ட அந்த பாறையிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் அந்த தண்ணீரை குடித்தால் உங்களுக்கு இனி ஒருபொழுதும் தாகமே எடுக்காது என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரை நீங்கள் அவரை நம்பி இயேசுவிடம் வரவில்லை என்றால் இன்றே அதை குறித்து நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். இந்த உலகம் தரும் எந்த விதமான தற்காலிகமான காரியமும் நம் ஆத்மாவின் உண்மையான தாகத்தை தீர்க்க முடியாது. நம்முடைய சொந்த முயற்சிகளோ நம்முடைய நற்கிரியைகளோ அல்லது உலக அறிவோ நம்மை ரட்சிக்க முடியாது. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் பாவங்களை போக்கி நித்திய ஜீவனை நமக்கு தரக்கூடியவர். அவர் சிலுவையிலே தொங்கி தம்மையே நமக்காக முழுமையாக தந்து முடிந்தது என்று ரட்சிப்பின் வழியை திறந்து விட்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சந்தேகங்களையும் பாவங்களையும் விடுத்து விசுவாசத்தோடு அந்த ஜீவ ஊற்றண்டை வருவதுதான். அந்த பாறையிலிருந்து பாயும் தண்ணீரை குடிக்கும் பொழுது நம் ஆத்துமாவின் வறட்சி நீக்கி என்றும் வற்றாத தெய்வீக சமாதானமும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். வறண்ட உலகத்தை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நித்திய ஜீவ தண்ணீரை தரும் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் தாகத்தையும் பசியையும் தீர்க்க இயேசு கிறிஸ்துவாய் உம்மால் மட்டுமே முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற யாராவது ஆத்தும பசியோடு ஆத்தும தாகத்தோடு இருப்பார்கள் என்றால் இயேசு என்னுடைய பாவத்தின் தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு தேவனே பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்று உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய்யும். கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மோசே ஆரோனை நோக்கி, 1 ஓமர் அளவு மன்னாவை எடுத்து எதில் வைக்கச் சொன்னான். மோசே ஆரோனை நோக்கி 1 ஓமர் அளவு மன்னாவை எடுத்து எதில் வைக்கச் சொன்னான். ஆப்ஷன் ஏ பாத்திரம், ஆப்ஷன் பி பெட்டி,
ஆப்ஷன் சி கலசம். உலகின் சிறந்த உணவாக வெள்ளரிக்காய், கும்மட்டிக்காய், கீரை, வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவை உடல் நலத்திற்கு சிறந்த உணவாக இருந்திருக்கலாம். அவை உலக பிரகாரமான உணவுதான். நம் மனம் இப்படிப்பட்ட உணவிற்காக ஏங்கினால் நமது ஆவிக்குரிய வாழ்வில் ஏதோ சரியில்லை. ஆனால் பரலோக மன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? நமது நாட்டம் எதில் நேயரே? பரலோக மன்னாவாகிய ஆண்டவரை ருசிப்பது எப்படி? வேத வசனங்கள் தேவ வார்த்தைகள்தான். வேத வாசிப்பில் ஆர்வம் உண்டா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.